வாழ்க குருவை துணை திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவமயம். தசா புத்தி. ஒரு மனிதனின் வாழ்நாளில் குறைந்தது 5 கிரகங்களின் திசைகளை கடந்தாக வேண்டும். இந்த கிரகங்களானது 25 வயதிற்குள் வரக்கூடிய திசைகளை விட 25 50 வயதுக்குள் வரக்கூடிய திசைகளானது ஒரு மனிதரின், ஒரு ஜாதகரின் வாழ்க்கையில் ஏற்படும் முன்னேற்றத்திற்கு மிக மிக காரணமாகும். அத்தகைய திசைகளானது எவ்வாறு அமைய வேண்டும் என்றால், லக்னத்தில் இருந்து 6, 8, 12 மறையக்கூடாது. திசை நடத்தக்கூடிய கிரகமானது லக்னத்தில் இருந்து ஸ்தான பலம் பெற்றிருக்க வேண்டும். ஸ்தான பலம் என்றால் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நட்பு கிரகங்களின் தொடர்பை பெற்றோ, மேலும் 6, 8, 12 மறையாமல் பாவ கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் இருந்தால் மிக மிக சிறப்பானதாக இருக்கும். மேலும் தசா மற்றும் புத்தி நடத்தக்கூடிய கிரகமானது தசா நடத்தக்கூடிய கிரகத்தில் இருந்து 6, 8, 12 மறையாமல் இருக்க வேண்டும். தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் கேந்திர கோணமாக இருந்தாலோ, நட்பு கிரகங்களோடு இருந்தாலோ, நட்பு கிரகங்களாக இருந்தால் மிக மிக நன்று. ஒரு ஜாதகர் வாழ்வில் முன்னேற்றும் பொழுது அவற்றின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கக்கூடிய அளவில் இருக்கும் நட்பு கிரகங்களாக இருந்தால். மேலும் குரு பார்வையுடன் இருந்தால் மிக மிக சிறப்பு. தசாநாதன் அமர்ந்த பாவகத்தின் சாரநாதனானது சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த பாவகத்தின் அதிபதி, மேலும் பாவகத்தின் அதிபதியானது அதுவும் ஸ்தானபலம் பெற்று சிறப்பாக இருந்தால் அந்த ஜாதகர் வாழ்வில் ஏற்றம் நிச்சயம். தசா புத்திகள் ஒரு மனிதரின் வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தீர்மானிக்கும். அவை ஜாதகரின் எத்தகைய தன்மையில் அமைந்துள்ளது என்பதை பொறுத்து மாறுபடும். வலிமையுடனும் பலமாகவும் அமைந்தால் அந்த ஜாதகர் வாழ்வில் ஏற்றம் நிச்சயம். பலவீனமாக இருந்தால் அவை முரண்பாடான செயல்களை ஏற்படுத்தும். இதுவே தசாநாதன் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதனை உறுதியாக தெரிந்து கொள்ளலாம்.